இன்னைக்கு நீ ஒரு பெரிய தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிற என் பிள்ளையே. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நீ நினைக்கிற இந்த நேரத்தில் தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அதை நீ இன்னும் கவனிக்கவே இல்லை. கடந்த சில நாட்களா ஒரே ஒரு விஷயம் மீண்டும் மீண்டும் உன் மனசை உடைக்குது இல்லையா? நீ எதிர்பார்த்த மனிதர்கள் திடீர்னு மாறிட்டாங்க. நீ நம்பிய கதவுகள் கடைசி நேரத்தில் மூடுச்சு. எவ்வளவு ஜெபிச்சாலும் எதுவுமே நடக்காத மாதிரி தோணுச்சு. அதனால்தான் நேற்று இரவும் தேவன் உண்மையிலே என்னோட இருக்கிறாரான்னு நீ அழுதா. ஆனா இப்போ நான் சொல்லப்போகிற இந்த விஷயம் உன் மனசை அதிர வைக்கும். நீ இழந்துட்டேன்னு நினைக்கிற அந்த ஒரு காரியம் முழுசா உன்னை விட்டு போயிடல. அதனால்தான் எவ்வளவு உடந்தாலும் உன் மனசை இன்னும் அதை மறக்க முடியல. ஏன்னா அந்த கதையின் முடிவை நான் இன்னும் எழுதி கொண்டிருக்கிறேன். நீ பார்க்க முடியாத இடத்துல நான் ஏற்கனவே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வரைக்கும் தாமதம் மாதிரி தெரிஞ்ச இந்த காலம் சீக்கிரமே உன் வாழ்க்கையில பெரிய சாட்சியா மாறப்போகுது. உன்னை அலட்சியம் செய்தவர்களே இப்படி எப்படி மாறியதுன்னு ஆச்சரியப்பட போறாங்க. ஆனா இங்கேதான் நீ இன்னும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கடந்த சில மாதங்களா பணம் வந்தாலும் தங்க, ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சு, கையில காசு நிக்க கடன் அழுத்தம் அதிகமாயிடுச்சு. யாரிடமும் முழுசா சொல்ல முடியா உள்ளுக்குள்ள நீ பயந்துட்டு இருந்த. எவ்வளவு உழைச்சாலும் ஏன் முன்னேற முடியலன்னு பல முறை யோசிச்சா. சில நேரங்கள்ல இந்த வாழ்க்கையே சோர்வா தோணுச்சு. குடும்பத்துக்காக சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள மட்டும் உடஞ்சிக்கிட்டு இருந்தா. யாராவது வந்து நீ சரியா இருக்கியான்னு கேட்கணும்னு கூட எதிர்பார்த்த. ஆனா அந்த நேரத்துல கூட நீ தனியா இல்லை என் பிள்ளையே. நீ அமைதியா அழுத அந்த இரவுகள்ல நான் உன் அருகில் இருந்த. நீ தூங்காம கிடந்த நேரங்கள்ல உன் இதய துடிப்ப கூட நான் கேட்டேன். ஆனா நான் ஏன் இவ்வளோ தாமதப்படுத்தினேன் தெரியுமா? ஏன்னா நீ கேட்குற அளவுக்கு மட்டும் இல்லை, நீ நினைக்காத அளவுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நான் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் சில கதவுகள் மூடப்பட்டன, சில மனிதர்கள் விலகினார்கள், சில திட்டங்கள் நின்று போனது. நீ உடைந்தது உன்னை அழிக்க அல்ல, உன்னை மாற்றத்துக்காக ஆயத்தப்படுத்து. இதை நீ இப்போ புரிஞ்சுக்க மாட்டா, ஆனா சீக்கிரமே புரியும். ஒரு நாள் நீ பின்னாடி திரும்பி பார்த்து அந்த தாமதம் நல்லதுக்குத்தான்னு சொல்வா. ஏன்னா இனி வரப்போகிற நாட்கள் உன் வாழ்க்கையில புதிய அத்தியாயம் எழுத போகுது. நீ காத்திருக்கிற அந்த ஒரு அழைப்பு சீக்கிரமே வரப்போகுது. நீ எதிர்பார்த்த பண உதவி நீ நினைக்காத வழியில வரப்போகுது. நீ நீண்ட நாட்களா கவலைப்பட்ட அந்த குடும்ப பிரச்சனை மெல்ல மாற ஆரம்பிக்க போகுது. மருத்துவ ரிப்போர்ட் பார்த்து பயந்த உன் மனசுக்கு கூட நான் சமாதானம் கொடுக்க போகிறேன். உன் வீட்டு நீண்ட நாட்களா இல்லாத நிம்மதி மறுபடியும் திரும்ப வரப்போகுது. ஆனா இங்கேதான் இன்னொரு ரகசியம் இருக்கு. நீ இப்போ வரைக்கும் உன் பலத்தால தான் வாழ்க்கை நடக்குதுன்னு நினைத்தா. ஆனா உண்மையில் பலமுறை நீ விழுந்த இடத்துல இருந்து உன்னை தூக்கினது நான் தான். நீ தோற்று போகல. ஏன்னா நான் இன்னும் உன் வாழ்க்கையில வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதனால் இனி பயப்படாத, எதிர்காலத்தை நினைச்சு கலங்காத. எல்லா பாரங்களையும் என்னிடம் விட்டுட்டு இந்நிரவு நிம்மதியா தூங்கு. ஏன்னா இந்த தாமதத்துக்கு பின்னாடி நீ நினைக்காத ஒரு ஆசீர்வாதம் மறந்திருக்கு. இந்த வார்த்தை உனக்காகத்தான் என்று நீ முழுமையாக விசுவாசித்தால் ஆமேன் என்று கமெண்ட் செய்.